நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முன்னோடிகளாக இருந்தாலும், தளபதிகளாக இருந்தாலும், செயல் வீரராக இருந்தாலும், அவர்கள் கழகம் என்று மட்டும் சொல்வது கிடையாது, இயக்கம் என்று கூட அடிக்கடி சொல்வது உண்டு. இயக்கம் என்று சொன்னால் நமக்கு ஓய்வே இல்லை என்பதுதான் இயக்கம். இந்த 74 ஆண்டு காலமும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், அது தேர்தல் சமயமாக இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், எப்பவுமே நம்முடைய இயக்கம் நின்றது கிடையாது. சின்ன சின்ன தடைகளை பார்த்து கூட தேங்கி நின்றுட்டா அது தேக்கம். ஆனால் ஏங்கிக் கொண்டே இருந்தால் அது இயக்கம். இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிற காரணத்தால் தான் நம்முடைய கட்சி இன்றைக்கும் சீர்கிழமையோடு கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மெல்லாம் எவ்வளவு ஆக்டிவா இருக்கணும் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில மாதங்களாக நான் அறிவாலயத்தில் இருந்து கொண்டு உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து தனித்தனியாக 1 to 1 என்று சொல்வார்களே, தனித்தனியாக தொகுதி வாரியாக அந்த நிர்வாகிகள் எல்லாம் அழைத்து நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிறேன், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஆய்வு செய்கிறத வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிய, நம்பிக்கைய, நான் தெம்பா பணியாற்ற எனக்கு அதற்கு ஊக்கமாக வந்து கொண்டிருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில ஏறக்குறைய 80 தொகுதிகளை முடிச்சிருக்கிறேன். விரைவில் 234 தொகுதியில நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு, அதை முடித்தே தீருவேன். அது ஒரு பக்கம். 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் கவனித்து பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆட்சி பணி, அரசு விழாக்கள், சுற்றுப்பயணங்கள், நாள்தோறும் புதிய புதிய திட்டங்கள் என்ற அறிவிப்பு,